டியூஸ்டே மார்னிங் 3:30க்கு என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சு இன்றைக்கி 24வது நாள். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லா பூஜைகளுமே ரொம்ப விசேஷம். வாராகி அம்மன் பூஜையும் இன்றைக்கி நான் குபேர பூஜையும் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது குபேரப்படி. இந்த குபேரப்படியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். பச்சரிசி முதல்ல போட்டுட்டு அதில் 5 சோளி போட்டுக்கணும். அந்த சோளிக்கு மேலே மறுபடியும் பச்சரிசி போட்டுட்டு அதில் 5 கோமதி சக்கரம், கோமதி சக்கரத்துக்கு மேலே தாமரை மணி அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் 5 எண்ணிக்கை. அதற்கப்புறம் குன்றின் மணி, பச்சை கடலில் இருக்கக்கூடிய குன்றின் மணி. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் காயின், கோல்டு காயின், இல்லை ஏதாவது ஒரு கோல்டன் பிளேட்டடோ இல்லை 5 rupees காயின் கூட இருக்கலாம். அந்த காயின் நம்ம போட்டுக்கணும். காயினுக்கு அப்புறம் வலமுறை சங்கு, அது நான் சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன் படிக்கு ஏற்ற மாதிரி. அதற்கு மேலே அதுக்கப்புறம் நீங்கள் சிகப்பு நேரத்தில் பூ வச்சிடணும். இது ஒரு சின்ன தட்டில் பச்சரிசிக்கு மேலே வைக்கணும். இந்த படி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் எப்போதுமே இருக்கும். இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சது.